பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பில் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளே இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். பாருங்க, நம்ம பாவம் சாபத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நம்ம பரிசுத்தமாக்கணும்னு சொல்லிட்டு நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார். நமக்காகத்தாங்க. நம்ம இருக்க 2 பூலோகத்தில் 33 வருஷம் வந்து வாழ்ந்து காட்டி முடித்து விட்டு தன் சிலுவைக்கு கடந்து போனார். யாருக்காக? நமக்காகத்தாங்க. நம்ம பாவிகளாக இருக்கணும், மனம் திரும்ப வேண்டும் சொல்லி தான் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு. யாருங்க நம்ம மேல் வைப்பாங்க? நமக்காக யாருன்னா சாவாங்களா? நல்லவனுக்காக யாருன்னா ஒருத்தன் மறிப்பாங்களா? நல்லவனாகிறேன் அதனால் உனக்கு உயிர் ஒன்று விடுவாங்களாங்க? யாரும் விட மாட்டாங்க. நம்ம எல்லாமே பாவிகளாக இருக்கிறோம். நம்ம பாவிகளுக்காக ஒரு ஜீவனை கொடுக்குற இயேசு பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன். எவ்வளோ பாருங்கள், ஒரு அன்பு பாருங்கள். அந்த அன்பை தாங்க விளங்க பண்ணுறாரு. நல்லவனாக இருக்கும்போது அவனுக்காக ஒருவன் மரிப்பது அரிது. நல்லவனாக தான் ஒருத்தன் மரிப்பது அரிது தான். நம்ம பாவத்தில் இருக்குங்க, அக்கிரமத்தில் இருக்கிறோம். நம்மளாம் மாற வேண்டும்னு சொல்லிட்டு அவர் மரிக்கிறார் பாருங்க. எவ்வளோ அன்பை விளங்க பண்ணுறார் பாருங்க. அந்த அன்பு நம்மளுக்குள்ளே விளங்கணுங்க. அந்த அன்பை தான் ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார் உங்கள் வாழ்க்கையில். நம்ம பாவிகளாக இருக்கிறோம், அக்கிரமத்தோடு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நினைவு கூறுங்கள், யோசித்து பாருங்கள். நம்ம மனம் வர வேண்டும், நாம் சீர்பட வேண்டும், நிலைநிற்க வேண்டும் என்று தாங்க அவர் சிலுவையில் தொங்கினார். நம்ம மாற்றிக்கொள்ளுவோம், பாவத்தை சாபத்தை விட்டு வெளியேறுவோம். ஆசீர்வாதம் வேணும்னா நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். விளங்க பண்ணுறாருங்க. என் பிள்ளைங்க என்ன மாதிரி மாறிடுவாங்க, என் பிள்ளை என்ன மாதிரி திருந்துடுவான், நான் வாழ்ந்து காய்ட்டு வந்துக்கிறேன், நான் மறிச்சிட்டா கூட என் பிள்ளைங்களை நான் பார்ப்பேன், என் பிள்ளைங்க எப்படி இருக்க போகிறாங்க பாரு அப்படின்னு முன் உதாரணமாக ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு போகிறாருங்க. பாவத்திலையும் சாபத்தில் இருக்கிற உங்களை மனம் மாறும்படியாய், உங்களை மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? நான் பாவிகளாக இருக்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நான் இந்நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறோம், ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவியை அவர் மறிக்கலைனா, அவர் நம்ம பாவிகளுக்காக அவர் மறிக்கலைனா, நமக்காக அவர் மறிக்கலைனா நம்ம எப்படியே போயிருக்குங்க. ஆண்டவர் நமக்காக மறித்ததினாலே இந்நாள் வரைக்கும் உங்களோடு பேசிக்கொண்டு உங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டு உலகமுள்ள அந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார்கள். பாவிகளாக இருக்கையில் நல்லவனாக இருப்பது ஒருத்தனும் நமக்காக மறிப்பதே அரிதுங்க. ஒட்டுமொத்தமாக பாவத்தில் இருக்கிறோம். நம்மளாம் மனம் மாற வேண்டும், பாவிகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நல்லவனாக மாற வேணும்னு சொல்லிட்டு அவர் சிலுவையில் மரித்தார். விலையேறப்பட்ட ரத்தத்தை செஞ்சினாருங்க. அந்த ரத்தத்தின் பிரமாதமாய் நம்ம இந்நாள் வரை ஆசீர்வாதமாக இருக்கிறோங்க. கர்த்தரை கண்ணோக்கி பாருங்கள், ஆசீர்வாதோடு அன்போடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.